அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம ஒரு 1/2 கிலோ லாலிபாப் சிக்கன் வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் கடையிலையே லாலிபாப் சிக்கனுக்குன்னு சொன்னிங்கன்னா இது போல் கட் பண்ணி தருவாங்க. அது இது போல் எலும்பு நுனியில் கறி இருக்க மாதிரி கறிக்கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா வெட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நார்மல் சிக்கன் மசாலா போட்ட பாத்திரத்துலேயே மசாலா போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு. இந்த தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறோம். இதில் அதிக அளவு காரம் இருக்காது. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக ஒரு கார சுவை இருக்காது, லேசான ஒரு இனிப்போடு இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைலில் செய்கிறதுனால தான் இந்த சில்லி பவுடர்லாம் போடுறோம். இல்லைன்னா அவங்க வெறுமே உப்பு மிளகு பொடி இஞ்சி பூண்டு போட்டு மட்டும் செய்வாங்க. நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இது போல் செய்கிறோம் சிக்கன் மஞ்சூரியன். இப்போ இந்த மசாலாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இந்த கறியோட எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டி வச்சுக்கலாம். நீங்கள் கடைகளில் கறி வாங்கும்போது லாலிபாப் சிக்கன்னு சொல்லி கேட்டிங்கனாலே அவங்க அந்த எலும்போட நுனியில் கறி இருக்க மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், இது போல் லாலிபாப் போல் இருக்குல்ல. இப்போ இது ஃபுல்லாக நல்லா மசாலா படுற மாதிரி ஒவ்வொரு பீஸாக பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிரட்டி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதற்கப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்யும் பொழுது அது சோயா சாஸ், கொஞ்சமாக சுகரு, தக்காளி சாஸ்லாம் போட்டு லேசான ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். உங்களுக்கு அந்த மஞ்சூரியன் ஸ்டைல் தேவையில்லை, லாலிபாப் சிக்கன் மாதிரி தான் வேணும், ஸ்பைஸியாக வேணும்னா இது போல் நீங்கள் ஸ்பைஸியான மசாலா போட்டு பொரிக்கிறதோடவே சர்வ் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த லாலிபாப் சிக்கன் இல்லாமல் நார்மல் சிக்கனை கூட நீங்கள் சிக்கன் மஞ்சூரியன் செய்யலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து லேசாக பிரட்டி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த மசாலா பிரியாமல் இருக்கும். அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதை ஒன்று ஒன்றா சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். ஒரு 4-5 சேர்த்து பொரித்து எடுத்துடலாம் பேட்சாக. அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா வேகிறதளவு விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு திருப்பிடாமல் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மசாலா தடவுனதுக்கப்புறம் ஊறுனா தான் அந்த மசாலா நல்லா சேர்ந்துருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எலும்போடு ஒட்டி இருக்கிற பகுதி கொஞ்சம் வேக லேட் ஆகும். சில டைம் கடிக்கும் பொழுது அந்த நடுவில் இருக்கிற பகுதி வேகாமல் ஒரு பிளட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ நமக்கே ரொம்ப அருவருப்பாயிடும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ
இப்போ அடுத்த பேட்ச் சிக்கனை அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் வறுத்தோன்னே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கினது ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்ல எண்ணெயிலே பொரியட்டும். நீங்கள் பட்டர் சேர்த்து கூட செய்யலாம். நான் இன்றைக்கி அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயிலேயே செஞ்சுருக்கேன். இந்த இஞ்சியும் பூண்டும் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ டொமேட்டோ கெச்சப் வீட்டில் இல்லாதவங்க அல்லது தக்காளி சாஸோ டொமேட்டோ கெச்சப்போ இல்லாதவங்க இது போல் ஒரு 5 மிளகாய் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 3 தக்காளி உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் வரும், அதுக்காக ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா விழுதாக அரைச்சாச்சு. வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி மிளகாய் சர்க்கரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல ஒரு ஜூஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப இதே போலவே கேட்பாங்க. அடுத்தது சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரதளவு வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சோயா சாஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் வெங்காயம் வதங்கும் போது ஒரு லேசான உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயத்தாள், அந்த வெங்காயத்துடைய இலை அது பொடியாக நறுக்கி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், இல்லைன்னா விட்டுடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஒயிட் வினிகர் சேர்த்துருக்கேன். இது லேசான ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இது கூடவே நீங்கள் குடமிளகாய் இருந்துச்சுன்னா குடமிளகாய் வெங்காயம் வதக்கி கொஞ்சம் நேரத்துலேயே சேர்த்து அதோடையே கூட நீங்கள் செய்யலாம். குடமிளகாய் இல்லைன்னா நீங்கள் வெறும் சிக்கனோட மட்டும் செய்யலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலா நல்லா எல்லா பக்கமும் கோட்டாகிற அளவு பிரட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுவையான லாலிபாப் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சுவையும் நலமும் வீடியோஸை பார்க்குறதுக்கு கீழே பெல் பட்டன் அமுக்கி ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே நான் ஊறுற அளவில் 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற லாலிபாப் சிக்கன் மஞ்சூரியன் வீட்டிலையே நம்ம செஞ்சிட்டோம். இது போல் ஆரோக்கியமாக வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.